அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இந்த பதிவிலிருந்து இலவசமாக அனைவருக்காக ஜோதிட பயிற்சி பாடம் தொடங்கப்படுகிறது. இதற்கு கட்டணம் இல்லை. அனைவரும் மிக எளிமையாக கற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஜோதிட பாடங்கள் அமைகிறது. ஜோதிட பாடங்கள் அனைத்தும் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்காக வழங்கப்படுகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஜோதிட பாடங்களை நீங்கள் எளிமையாக மிக விரைவாக கற்றுக்கொள்ளலாம். எம்முடைய ஜோதிட பதிவீடுகள் உங்களை வந்து அடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போதும். கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. தொடர்ந்து A to Z வரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பாடங்கள் உங்களுக்கு வந்தடையும். சரி, முதலில் இடமிருந்து வலமாக முதல் கட்டத்தில் 1, 2 என 12 கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த 12 கட்டங்களை போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த இரண்டாவது கட்டத்தில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேச ராசியாக கருதப்படுகிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆக 12 ராசிகள். இந்த 12 ராசி அதிபதிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மேசராசி அதிபதி செவ்வாய், ரிஷபராசி அதிபதி சுக்கிரன், மிதன ராசி அதிபதி புதன், கடகராசி அதிபதி சந்திரன், சிம்மராசி அதிபதி சூரியன், கன்னி ராசி அதிபதி புதன், துலாம் ராசி அதிபதி சுக்கிரன், விருட்சக ராசி அதிபதி செவ்வாய், தனுசு ராசி அதிபதி குரு, மகர ராசி அதிபதி சனி, கும்பராசி அதிபதி சனி, மீனராசி அதிபதி குரு ஆக 12 ராசி அதிபதிகள் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த 9 நவக்கிரகங்களுக்கும் சந்திரனுக்கு ஒரு வீடும் சிம்மத்திற்கு சூரியனுக்கு ஒரு வீடும் உண்டு. மற்ற கிரகங்களுக்கு 2 வீடுகள். செவ்வாய்க்கு 2 வீடுகள், சுக்கிரனுக்கு 2 வீடுகள், புதனுக்கு 2 வீடுகள், குருவுக்கு 2 வீடுகள், சனீஸ்வர பகவானுக்கு 2 வீடுகள். அடுத்து 4வது கட்டத்தில் டிகிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசம் 30 டிகிரி, ரிஷபம் 30 to 60 டிகிரி, மிதனம் 60 to 90 டிகிரி, கடகம் 90 to 120 டிகிரி, சிம்மம் 120 to 150 டிகிரி, கன்னி 150 to 180 டிகிரி, துலாம் 180 to 210 டிகிரி, விருட்சகம் 210 to 240 டிகிரி, தனுசு 240 to 270 டிகிரி,
மகரம் 270 டு 300 டிகிரி, கும்பம் 300 டு 330 டிகிரி, மீனம் 330 டு 360 டிகிரி. ஆக 12 3 36 360 டிகிரி. இந்த 4 கட்டங்களையும் முதலில் பயிற்சி செய்யுங்கள். அடுத்து வரும் பாடங்களில் நீங்கள் பயிற்சி முடித்த பிறகு அடுத்து வரும் பாடங்களை உங்களுக்கு படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மிக எளிமையாக நீங்கள் கற்றுக்கொண்ட வகையில் இந்த நவீன காலத்திற்கு ஏற்ற வகையிலே பாடங்கள் அமைந்திருக்கும். அந்த பாடங்களை எல்லாம் உங்களுக்கு மிக எளிமையாக நான் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக கற்றுத்தர இருக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை வீடியோவை போட்டு பாருங்கள், புரிந்துவிடும். ஜோதிட பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.